ஸ்தோத்திரம். இப்பொழுது அருமையான பிள்ளைகள் சேர்ந்து வகுப்புகளை சொல்லும்போது சேர்ந்து வந்து அவர்கள் முன்னாடி நின்று முதலாவது அவர்கள் வசனத்தை சொல்லுவார்கள். இரண்டாவதாக அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த பாடலை பாடி ஆண்டவரை மையப்படுத்துவார்கள். ஒவ்வொரு வகுப்புகளும் முடிந்து விதமாய் பாடி முடிந்த பிறகு சபையார் எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது முடிந்து நமக்கு அதாவது விருந்து ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லாரும் பொறுமையோடு இருந்து விருந்தலை பங்கெடுத்து செல்ல உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்ச நேரத்திலே முடிந்துவிடும். ஆகவே நாம் பொறுமையாக இருந்து நாம் பிள்ளைகளுடைய அந்த பாடல்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக ஜெர்சிகா வகுப்பு பிள்ளைகள் வந்து முன்னாடி நின்று வசனங்களை சொல்லி அவ்விதமாய் பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்துவார்கள். ஜெர்சிகா வகுப்பு பிள்ளைகள். நோக்கி பயப்படாத எங்கள் இதோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு சிக்கமாக இருக்கிறேன். நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேன். இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மூச்சு லோகம் நானும் போக போறேன். என் கூட வாரியா இயேசு சாமிக்கு நீ உன்னை தாரியா? யார் அந்த இயேசு? நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேன். அடுத்ததாக லிச்சி வகுப்பு பிள்ளைகள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் மாயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாது. முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாட்டில் சொந்த இடத்தில் வந்த போது அவனை கண்டு சகோயுவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு வீட்டிலே தங்க வேண்டும். அவன் சீக்கிரமா இறங்கி அதை கண்ட யாரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முணுமுறுத்தார்கள். சகேயுவே நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஆஸ்திகளின் பாதியே ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கின நாளத்தினாய திரும்ப செலுத்துகிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனும் ஆபிரகாமுக்கு குமாரராய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். நேற்றும் இன்றும் மாறா ஒரு தேவன் எனக்குண்டு, நேச கரத்தால் தாங்கும் ஒரு நண்பன் நமக்குண்டு. நேற்றும் இன்றும் மாறா ஒரு தேவன் எனக்குண்டு, நேச கரத்தால் தாங்கும் ஒரு நண்பன் நமக்குண்டு. அவர் வானிலும் சிறந்தவர், பூமியிலும் பெரியவர், மாணவர், அவர் சர்வ வல்லவர். He's the best, the best, தேவன் பெஸ்ட் தான். He's the best, the best, நம் தேவன் பெஸ்ட் தான். அவர் கிருபை பெஸ்ட் தான், அவர் அன்பு பெஸ்ட் தான், அவர் அன்பு பெஸ்ட் தான், எல்லாமே பெஸ்ட் தான். காலையில் எழுந்த உடனே அவர் பாதம் தேடுவோம், பாதத்து கருத்தாய் ஜெபித்து நாம் புது பாடல் பாடுவோம். காலையில் எழுந்த உடனே அவர் பாதம் தேடுவோம், பாதத்து கருத்தாய் ஜெபித்து நாம் புது பாடல் பாடுவோம். அவர் அன்பை நினைக்கையில் எங்கள் உள்ளம் மகிழுதே, நாங்கள் அவரின் சொந்தமே, அவர் கரங்களின் தஞ்சமே. He's the best, the best, நம் தேவன் பெஸ்ட் தான். He's the best, the best, நம் தேவன் பெஸ்ட் தான். அவர் கிருபை பெஸ்ட் தான், அவர் வார்த்தை பெஸ்ட் தான், அவர்
தேவனின் வார்த்தை காட்டும் ஜீவபாதை செல்லுவோம். இயேசுவின் தியாக அன்பை சுவிசேஷமாய் சொல்லுவோம். வார்த்தை காட்டும் ஜீவபாதை செல்லுவோம். இயேசுவின் தியாக அன்பை சுவிசேஷமாய் சொல்லுவோம். அவர் அன்பை ஈடில்லை, நம் தேவம் பேரில்லை. நாங்கள் வெளிச்சமாய் அவர் இருக்குதே. He's the best, the best. நம் தேவன் பெஸ்ட் தான். He's the best, the best. நம் தேவன் பெஸ்ட் தான். அவர் கிருபை பெஸ்ட் தான். அவர் வார்த்தை பெஸ்ட் தான். அவர் அன்பும் பெஸ்ட் தான். எல்லாமே பெஸ்ட் தான். அதாக ஜெயா வகுப்பு பிள்ளைகள். ஜெயா வகுப்பு பிள்ளைகள். வேதத்தின் வழி நடக்கிற உத்தம மார்க்கத்தை பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தெரிவிக்கிற பாக்கியவான்கள். வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான். கர்த்தரின் வசனத்தின்படியே சுத்தம் பண்ணுவான். ஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களை எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவன் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. மக்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிட வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பானாக. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடுக்கும் பதிரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்கள் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபை நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்களின் வழியோ வழி. ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தரை நோக்கி நீரை நடக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அதில் பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதியின் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும். உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் களிடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் என் பாம்பு மீனி நடந்து பால சிங்கத்தையும் வலு சப்பத்தையும் மிதித்து போடுவார். அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் நடந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடக்கத்தை வைப்பேன். அவன் என்னென்னைக்கு கூப்பிடுவான், நானும் அவனுக்கு மறுபத்திரவாளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனொன்று நான் தப்புவித்தான கனப்படுத்துவேன். நீடித்த நாட்கான திருப்தியாகி என் ரட்சிப்பவனை காண்பிப்பேன். நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மொழி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்க தேவன் நீ, எங்க ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்க தேவன் நீ, எங்க ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீ பிளந்தி செமையான பாதை தந்தி. எரிகோவின் கோட்டைகளை யோசனையார் தகதி. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று வெட்டி. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று வெட்டி. எங்க தேவன் நீ, எங்க ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்க தேவன் நீ, எங்க ராஜா நீ, நாங்கள் போற்றிடும்
எங்கள் கண்மலை பலவித சோதனையா புறமிடப்பட்டோமையா பொன்னால மாற்றிடவே புதிய இதயம் தந்து விட்டி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டி எங்கள் தேவனி எங்கள் ராஜானி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவனி எங்கள் ராஜானி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை வருடங்களை கொண்டது கிருபையினால் கடந்தோம் இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமையினை காண்போம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவனி எங்கள் ராஜானி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவனி எங்கள் ராஜானி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. இப்பொழுது ஆல்ட்ரின் கிசோ வசனம் சொல்லுவார். அவ்வேளை கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அடுத்ததாக லதா வகுப்பு பிள்ளைகள். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவகாலம் நேர்பட்டது. அவ்விடத்தில் இருக்கையில் அவளுக்கு பிரசவகாலம் நேர்பட்டது. அவள் தன் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமிருந்தபடியினால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னையில் கடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டு மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்று கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனங்களும் மிகுந்த சந்தோஷம் அடையும்படிக்கு ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்கள் தாய்தினூரிலே பிறந்துள்ளார். புள்ளையை துணியில் சுற்றி முன்னிலையில் கடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்கள் அடையாளம் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 முடிய வசனம். அந்த சனமே பரமசேனை திரள் அந்த தூதனோட கூட தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானமும் மனுஷர்மே பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவருக்கொருவர் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்திருக்கிற பிள்ளையும் காண்பீர்கள். கண்டந்த பிள்ளை குறித்து தங்களுக்காகவே சொல்லப்பட்ட சக்தியை பிரசித்தம் பண்ணுவீர்கள்.
ஸ்தோத்திரம். அடுத்ததாக சகோதரி விஜிலா அவர்கள் வகுப்பு பிள்ளைகள். அவன் இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாக்கி அவருக்கு ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இமானுவேல் என்று பெயர். இமானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டன. தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தன. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்தனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது நூரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளை துணிகளில் முன்னணியில் கடத்தியிருக்க காண்பீர்கள். இது உங்களுக்கு அடையாளம் என்று.
அடுத்ததாக சகோதரி அருணா வகுப்பு பிள்ளைகள். வானம் இன்று வாழ்த்து பாடல் பாட வந்ததோ, வண்ணமேகம் இன்று தாளத்தோடு ஆட வந்ததோ. வானம் இன்று வாழ்த்து பாடல் ஆட வந்ததோ, வண்ணமேகம் இன்று தாளத்தோடு ஆட வந்ததோ. இது என்ன ஜாலம், மண்ணின் மீது பாலன் வந்ததாலே. என்ன விந்தை, இது என்ன ஜாலம், மண்ணின் மீது பாலன் வந்ததாலே. உலகெங்கும் ஒளி வெள்ளமே, நாளும் மங்காத பேரின்பமே. உலகெங்கும் ஒளி வெள்ளமே, நாளும் மங்காத பேரின்பமே. வானம் இன்று வாழ்த்து பாடல் பாட வந்ததோ, வண்ணமேகம் இன்று தாளத்தோடு ஆட வந்ததோ. தூதனே விண்தூதனே, நல்ல செய்தி சொல்ல வந்தாயோ. பாலனே சின்ன பாலனே, விண்ணை விட்டு மண்ணில் வந்தாயோ. தூதனே விண்தூதனே, நல்ல செய்தி சொல்ல வந்தாயோ. பாலனே சின்ன பாலனே, விண்ணை விட்டு மண்ணில் வந்தாயோ. உன்னை போல் ஒரு பாலகனை முன்ன பின்ன கண்டதில்லையே. நீரின்றி என் வாழ்வினிலே நிலையானது ஒன்றுமில்லையே. உன்னை போல் ஒரு பாலகனை முன்ன பின்ன கண்டதில்லையே. நீரின்றி என் வாழ்வினிலே நிலையானது ஒன்றுமில்லையே. வானம் இன்று வாழ்த்து பாடு பாட வந்ததோ, வண்ணமேகம் இன்று தாளத்தோடு ஆட வந்ததோ. கானமே இனிய கானமே, இன்னிசையில் கலந்து வந்தாயோ. ஏழ்மையோ கந்தை கோலமோ, எங்கள் மீது பாசம் கொண்டாயோ. கானமே இனிய கானமே, இன்னிசையில் கலந்து வந்தாயோ. ஏழ்மையோ கந்தை கோலமோ, எங்கள் மீது பாசம் கொண்டாயோ. மான்கள் கூட்டம் அருகே துள்ளி துள்ளி ஆட வந்ததோ. குயில்கள் கூட்டம் கூவி கூவி பாட சொல்லி தூது வந்ததோ. மான்கள் கூட்டம் அருகே துள்ளி துள்ளி ஆட வந்ததோ. குயில்கள் கூட்டம் கூவி கூவி பாட சொல்லி தூது வந்ததோ. என்னை பாட சொல்லி தூது வந்ததோ. வானம் இன்று வாழ்த்து பாடல் பாட வந்ததோ, வண்ணமேகம் இன்று தாளத்தோடு ஆட வந்ததோ. வானம் இன்று வாழ்த்து பாடல் பாட வந்ததோ, வண்ணமேகம் இன்று தாளத்தோடு ஆட வந்ததோ. என்ன விந்தை, இது என்ன ஜாலம், மண்ணின் மீது பாலன் வந்ததாலே. என்ன விந்தை, இது என்ன ஜாலம், மண்ணின் மீது பாலன் வந்ததாலே. உலகெங்கும் ஒளி வெள்ளமே, நாளும் மங்காத பேரின்பமே. உலகெங்கும் ஒளி வெள்ளமே, நாளும் மங்காத பேரின்பமே. அடுத்ததாக சகோதரி ஜெபா அவர்கள் வகுப்பு பிள்ளைகள். பாலகன் இயேசு பாரினில் வந்தார், வாருங்கள் கொண்டாடுவோம். நம்மை மீட்க நம்மில் ஒருவராய் பாரில் வந்துதித்தார். பாலகன் இயேசு பாரினில் வந்தார், வாருங்கள் கொண்டாடுவோம். நம்மை மீட்க நம்மில் ஒருவராய் பாரில் வந்துதித்தார். பிறந்தார் 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 பிறந்தார், பாலகனாய் பிறந்தார். பிறந்தார் 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 பிறந்தார், நம்மை மீட்டிடவே. பிறந்தார் 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 பிறந்தார், பாலகனாய் பிறந்தார். பிறந்தார் 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 பிறந்தார், நம்மை மீட்டிடவே. பெத்லகேம் ஊரிலே ஏழ்மையின் கோலமாய்
புல்லனை மீதிலே தாழ்மையாய் உதித்தாரே. பெத்லகேம் ஊரிலே ஏழ்மையின் கோலமாய் புல்லனை மீதிலே தாழ்மையாய் உதித்தாரே. நம்மை ரட்சிக்க நம்மை வாழ்விக்க நமக்காகவே பிறந்தார். நம்மை ரட்சிக்க நம்மை வாழ்விக்க நமக்காகவே பிறந்தார். நமக்காகவே பிறந்தார். பிறந்தார் 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 பாலகனாய் பிறந்தார். பிறந்தார் 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 நம்மை மீட்டிடவே. கவலைகள் நீக்கிட கதிரவன் பிறந்தாரே. இன்பங்கள் சேர்த்திட இகத்தினில் ஜனித்தாரே. கவலைகள் நீக்கிட கதிரவன் பிறந்தாரே. இன்பங்கள் சேர்த்திட இகத்தினில் ஜனித்தாரே. ஏற்ற தாழ்வுகள் யாவும் நீக்கிட இரட்சகர் பிறந்தாரே. ஏற்ற தாழ்வுகள் யாவும் நீக்கிட இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. பாலகன் இயேசு பாரினில் வந்தார். வாருங்கள் கொண்டாடுவோம். நம்மை மீட்க நம்மில் ஒருவராய் பாரில் வந்துதித்தார். பாலகன் இயேசு பாரினில் வந்தார். வாருங்கள் கொண்டாடுவோம். நம்மை மீட்க நம்மில் ஒருவராய் பாரில் வந்துதித்தார். பிறந்தார் 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 பாலகனாய் பிறந்தார். பிறந்தார் 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 நம்மை மீட்டிடவே. 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏரோது ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிழை இருக்கிற ஸ்தலத்திற்கு வந்து நின்றது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஏசாயா 11:1-2. எப்ரதா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்கள் சிறியதாய் இருந்தும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான். பாலகனாய்
இந்த பூமியில் மாம்சமாயினார். நம் இரட்சகராய் வந்து பிறந்தார். நம் இரட்சகராய் வந்து பிறந்தார். தேவனின் குமாரனாம் இயேசு என்ற நாமமா, தேவனின் குமாரனாம் இயேசு என்ற நாமமா, கிருபையும் சத்தியமுமாய் மீட்பர் பிறந்தார். கிருபையும் சத்தியமுமாய் மீட்பர் பிறந்தார். ஆதியில் இருந்த அந்த வார்த்தையானவர் இந்த பூமியில் மாம்சமாயினார். ஆதியில் இருந்த அந்த வார்த்தையானவர் இந்த பூமியில் மாம்சமாயினார். நம் இரட்சகராய் வந்து பிறந்தார். நம் இரட்சகராய் வந்து பிறந்தார். மெய்யான ஒளியாம் பாவம் போக்கும் வழியாம், மெய்யான ஒளியாம் பாவம் போக்கும் வழியாம், மேசியா கிறிஸ்து இயேசு ராஜன் பிறந்தார். மேசியா கிறிஸ்து இயேசு ராஜன் பிறந்தார். ஆதியில் இருந்த அந்த வார்த்தையானவர் இந்த பூமியில் மாம்சமாயினார். ஆதியில் இருந்த அந்த வார்த்தையானவர் இந்த பூமியில் மாம்சமாயினார். நம் இரட்சகராய் வந்து பிறந்தார். நம் இரட்சகராய் வந்து பிறந்தார். அற்புத இயேசுவாம் அதிசய நாமமாம், அற்புத இயேசுவாம் அதிசய நாமமாம், வல்லமையின் தேவனாய் மண்ணில் பிறந்தார். வல்லமையின் தேவனாய் மண்ணில் பிறந்தார். ஆதியில் இருந்த அந்த வார்த்தையானவர் இந்த பூமியில் மாம்சமாயினார். ஆதியில் இருந்த அந்த வார்த்தையானவர் இந்த பூமியில் மாம்சமாயினார். நம் இரட்சகராய் வந்து பிறந்தார். நம் இரட்சகராய் வந்து பிறந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை அருமையான பிள்ளைகள் அழகாக பாடி தேவனுடைய வார்த்தைகளை வசனத்தை சொன்னார்கள். அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியை வாழ்த்திலை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அதற்கு அருமையான பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது எல்லா தேவ பிள்ளைகளும் நாம் எழுப்பி நின்று நாம் ஜெபித்து நாம் முடிப்போம். எல்லாரையும்